Hello everyone. இன்னைக்கு example 1.28 பார்க்க போறோம். 80% of students who do maths work during one study period will do maths work at the next study period. So இப்போ வந்து என்ன maths பண்றத பத்தி சொல்லிருக்காங்க. Then 30% of students who do English work during one study period will do English work at next study period. So இப்போ வந்து இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எப்பவுமே டீன்ற ஆஸ்பெக்ட் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நமக்கு இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் வந்து மேத்ஸ், அதுக்கப்புறமா என்னன்னா இங்கிலீஷ். ஸோ அதனால நான் மேத்ஸ் வந்து நான் எம்ன்ற ஆல்பபெட்ல டினோட் பண்றேன், இங்கிலீஷ் வந்து ஈன்ற ஆல்பபெட்ல டினோட் பண்றேன் இங்க. So again 80% of students who do maths work during one study period will do maths work at the next study period. So maths வந்து 80% வந்து செய்யறாங்க. So maths செய்யறவங்க திருப்பி maths work செய்யறாங்க ஒரு ஸ்டடி பீரியட்ல. So எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க? 80%. So அப்ப 0.80. அப்ப ரிமைனிங் வந்து நமக்கு என்ன இருக்கும் இந்த இடத்துல? 0.20 இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிப்போம்னு தெரியும். ஸோ 1 மைனஸ் 0.80 நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல? 0.20. ஸோ அதுக்கு அடுத்து பார்ப்போம் நம்ம. 30% of students who do English work. ஸோ இப்போ 30% வந்து என்ன பண்றாங்க இந்த இடத்துல? இங்கிலீஷ் ஒர்க் during one study period will do English work at next. ஸோ இப்போ என்ன இங்கிலீஷ் செய்யறவங்க அதுக்கு அடுத்ததுலயும் வந்து நமக்கு என்ன பண்றாங்கன்னா இங்கிலீஷ் தான் செய்யறாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த இடத்துல? 30%. ஸோ இப்போ 30/100 அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம் இந்த இடத்துல? 0.30 அப்படிங்கறது எழுதுவோம். ஸோ இப்போ மீத உள்ளது நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிப்போம் இந்த இடத்துல? 1 மைனஸ் 0.30 நம்ம கண்டுபிடிச்சோம்னா இங்க என்ன இருக்கும் இந்த இடத்துல? 0.70. ஸோ இப்போ கிவன் டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? மேத்ஸ் ஒர்க் இங்கிலீஷ் ஒர்க் வச்சு நம்ம என்ன டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. ஸோ இப்போ இங்கே கொஸ்டின்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இனிஷியலி தேர் வேர் 60 ஸ்டூடெண்ட்ஸ் டூ மேத்ஸ் ஒர்க் அண்ட் 40 ஸ்டூடெண்ட்ஸ் டூ இங்கிலீஷ் ஒர்க். ஸோ இப்போ இனிஷியலா என்னன்னு நமக்கு வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்பவுமே தெரியும் நம்ம வந்து கண்டிஷன் இந்த இடத்துல எம் இ அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ME அப்படிங்கறத எழுதுவோம். ஸோ இதுல வந்து இனிஷியலா வந்து நமக்கு வந்து மேத்ஸ் எவ்வளவு இங்கிலீஷ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இனிஷியலா வந்து நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல? 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்ஸ் செய்யறாங்கன்ற மாதிரியும், அதே மாதிரி 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க இந்த இடத்துல நமக்கு இங்க இங்கிலீஷ் ஒர்க் செய்யற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல மேத்ஸுக்கு பதிலா 60, இங்கிலீஷ்க்கு பதிலா 40. ஸோ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் இந்த இடத்துல? 0.8, 0.2, அது மாதிரி இந்த இடத்துல 0.7, 0.3 is equal to. ஸோ இந்த இருக்குல்ல, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க இங்க. The number of students who do maths English work for the next subsequent 2 study periods. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டடி பீரியட் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டடி பீரியட்ல எவ்வளவு பண்றாங்கன்றது இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்போ இது வந்து நம்ம ஆர்டினரி மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் தான் செய்ய போறோம் இந்த இடத்துல. இந்த ரோவையும் இந்த காலமையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ண போறோம் இங்க. இது மல்டிப்ளை பண்ணணும்னா 48 பிளஸ் அதே மாதிரி இதை வந்து 7 4s நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல? 28. ஸோ அதுக்கு அடுத்த ரோவையும் காலமையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் இங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல 6 2s இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்னா 12 பிளஸ் அதே மாதிரி இது 40யும் இங்க 0.3 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த இடத்துல 12 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இங்க 48 பிளஸ் 28 அப்படின்னா இந்த இடத்துல 76. அதே மாதிரி இங்க 12 பிளஸ் 12னா இந்த இடத்துல 24. ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னா மேத்ஸ்க்குரிய வேல்யூ, இது வந்து என்ன இங்கிலீஷ்க்குரிய வேல்யூ. ஸோ இப்போ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டடி பீரியட், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டடி பீரியட் முடிஞ்சோடனே 76 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம என்னன்னா மேத்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, 24 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல? இங்கிலீஷ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க இந்த இடத்துல? சப்சிக்வெண்ட் 2 ஸ்டடி பீரியட்ஸ். ஸோ இப்போ என்ன இந்த இடத்துல செகண்ட் ஸ்டடி பீரியடுக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம் இங்க. ஸோ செகண்ட் ஸ்டடி பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து மேத்ஸ் இங்கிலீஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டடி பீரியட்ல எவ்வளவு இருக்காங்க இந்த இடத்துல? 76 24 இருக்காங்க. ஸோ இப்போ இங்க என்ன எடுக்க போறோம்னா 76
24 நம்ம கண்டிஷன் தெரியும் இந்த இடத்துல மேத்ஸ் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் என்ன எடுப்போம் நம்ம இந்த இடத்துல டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஸோ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் அது அப்படியே தான் இருக்கும் 0.8 0.2 இங்க 0.7 0.3 ஸோ இப்போ இது அதே மாதிரி நம்ம வந்து என்னன்னா சாதா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம் இங்க ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்கும்னு பார்ப்போம் ஸோ 76 இன்டூ 0.8 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல 60.8 பிளஸ் அதுக்கு அடுத்து 24 இன்டூ 0.7 மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல 16.8 ஸோ அதுக்கு அடுத்த ரோ அடுத்த காலம் நம்ம அதே ரோ இந்த காலம் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் இங்க ஸோ 76 இன்டூ 0.2னா நமக்கு இந்த இடத்துல 15.2 தென் 24 0.3 மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த இடத்துல 7.2 ஸோ இதை ஆட் பண்ணிடலாம் நம்ம இங்க ஸோ இதை ஆட் பண்ணோம் நமக்கு இந்த இடத்துல 77.6 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 22.4 ஸோ இது வந்து நமக்கு வந்து டெசிமல்ல இருக்கனால அப்ராக்சிமேட் இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னால அப்ராக்சிமேட்டா எழுதணும் ஸோ அப்போ therefore அப்ராக்சிமேட்லி 78 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல do maths work அதே மாதிரி இந்த இடத்துல 20 இது வந்து நம்ம 0.5க்கு அதிகமா இருக்கனால நம்ம 78ன்னு எடுத்துக்கிட்டோம் இது வந்து 22னே வச்சுக்கிறோம் நம்ம இந்த இடத்துல ஸோ இப்போ 22 ஸ்டூடெண்ட்ஸ் do English work ஸோ அப்போ இங்கே 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒன்று வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டடி பீரியடுக்குள்ள வந்து நம்ம இங்கே மேத்ஸ் வந்து 76 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் 24 ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி செகண்ட் ஸ்டடி பீரியட்லையும் அதே மாதிரி நம்ம என்ன மேத்ஸும் இங்கிலீஷும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம்